என்னோட வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை நான் நிறைவேற்றுறதுக்காக எவ்வளோ போராடினாலும், எவ்வளோ உழைப்பை செலுத்தினாலும் என்னால் அதில் வெற்றியே காண முடியல. என்னுடைய இலக்கை நான் அடைய என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு வருந்துறீங்களா? அப்போ இந்த கதையை கேளுங்க, நிச்சயம் ஒரு விடை கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பாரதிஸ் வேர்ல்ட். உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் பாரதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping is the one of the online shopping app. ஒரு ஊரில் ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவன் மன அழுத்தத்துலேயும் பார்ப்பதற்கு ரொம்ப சோர்வாகவும் இருந்தான். நான் என்னதான் இரவும் பகலும் உழைத்தாலும் தனக்கு தேவையான அளவு பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு வருத்தத்தில் வாழ்ந்து வந்தான். அப்படி இருக்க ஒரு நாள் தன்னுடைய ஊரின் வெளிப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு துறவிக்கிட்ட தனக்கான பிரச்சனையை சொல்லி ஒரு தீர்வு காணலான்னு அவரை நோக்கி போக ஆரம்பித்தான். துறவியை சந்தித்த அந்த வாலிபன் துறவியை பார்த்து, ஐயா, எனக்கு எவ்வளோதான் நான் உழைப்பு போட்டாலும் இரவும் பகலும் பாராமல் நான் உழைச்சாலும் என்னால் எனக்கு தேவையான அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க முடியல. நான் எப்போ தான் என்னுடைய பொருளாதார சுதந்திரத்தை அடைவேன் தெரியல. அதுக்கு எது தடையாக இருக்கணும்னு தெரியல. நீங்கள் தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் ஐயா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரிங்க தம்பி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் தர தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க இந்த நாயை நடைப்பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கான தீர்வை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். துறவி என்ன சொன்னாரோ அதுபடியே அந்த நாயை கூட்டிக்கிட்டு நடைப்பயணத்தை தொடங்கினான். சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த நாயோட திரும்பி வந்த அந்த வாலிபன், ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நாயை நடைப்பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கான நீங்கள் தீர்வை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். அந்த சமயத்தில் இந்த இளைஞன் மிகவும் புத்துணர்ச்சியாகவும் அதே சமயத்தில் அந்த நாயானது ரொம்ப சோர்வாகவும் காணப்பட்டது. இதை கண்ட அந்த துறவி வாலிபரை நோக்கி, தம்பி, நீங்களும் நாயும் ஒரே பாதையில் தானே நடைப்பயிற்சி சென்றீங்க. ஆனால் நீங்கள் பார்ப்பதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் அந்த நாயானது ரொம்ப சோர்வாகவும் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அதற்கு அந்த வாலிபர், இல்லைங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் அதை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நான் என் பாதையிலிருந்து விலகாமல் ஒரே திசையில் நடந்து வந்தேன். ஆனால் இந்த நாயானது மற்ற நாய்களை பார்க்கும்போது அதுகளோடு ஓடி போய் சண்டை விட்டு மிகவும் சோர்வோடு திரும்பி வந்துச்சு. இந்த மாதிரி வரும் வழியெல்லாம் எங்கெல்லாம் நாய்களை பார்க்குதோ அந்தந்த திசைக்கு ஓடி போயிட்டு வந்ததுனால அது ரொம்ப சோர்வாக காணப்படுதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த துறவி, தம்பி, நீங்கள் கேட்டிங்க இல்லையா, என் வாழ்க்கையில் என்னால் ஏன் வெற்றி பெற முடியல, அதுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு பதில் இதான். நீங்கள் ஒரே பாதையில் பயணம் செஞ்சதுனால உங்களுடைய இலக்கை இலகுவாக புத்துணர்ச்சியோடு அடைஞ்சிங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த நாய் வேறு பாதையில் சென்றதுனால மிகவும் சோர்வுக்கு உள்ளாயிடுச்சு. இந்த மாதிரி தான் தம்பி, நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்கு என்னன்னு ஒரே பாதையில் அந்த இலக்கை நோக்கி மட்டும் நம்ம பயணித்தா ரொம்ப ஈஸியாகவே அதில் வெற்றி காணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இலக்கை அடைவதற்கு முன்னாகவே ரொம்ப சோர்வுக்குள்ளாகி நம்மளால் இலக்கை அடைய முடியலையேன்னு ஒரு மன அழுத்தத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு அறிவுரை கூறுறார். இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம இலக்கை அடையிறதுக்கு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் அந்த பாதையிலேயே தொடர்ந்து பயணித்தால் மட்டுமே நம்மளால் அந்த இலக்கை சுலபமாக அடைய முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியனுக்கும் இல்லை நம்மளுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குதுன்னு ஒன்றா நம்ம தாவிக்கிட்டே இருந்தால் நாம் வெற்றி அடைவதும் தாமதமாகி மன அழுத்தத்துக்குள்ளாகி அதை பாதியிலேயே நம்மளால் முடியல அப்படின்னு விடக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். அதனால் நம்ம எப்போவும் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும்னா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தோன்னா அதிலே தொடர்ந்து பயணித்து நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அந்த எண்ணத்தை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு பயணித்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமே நம்மளுடைய இலக்கை அடைஞ்சு வெற்றி பெறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.